This video is sponsored by SPU Digital Marketing. ஸோ இதில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபோர்த்து டைப்பான நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால என்னங்க, நெகட்டிவாக நம்ம எப்படி ஒரு கொஷின்ஸு கேட்குறது, நெகட்டிவ் ஃபார்முக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க. நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட்னா என்ன, எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட்னா 7 இருக்குது. அந்த 7னா என்னென்ன, ஐவி யூ தே, ஹீ ஷீ இட், இது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஐவி யூ தேக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஹீ ஷீ இட்டுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம். ஐவி யூ தேக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஹேவ். ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ ஐவி யூ தேக்கு இப்போ நெகட்டிவ் ஃபார்ம்ன்றதுனால நம்ம என்னத்தை ஒரு வேர்டு ஆட் பண்ண போகிறோம்னா நாட்ன்றது ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஹேவ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், ஹேவ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஓகே, நெகட்டிவ்னால் நாட்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேஸ்ன்றது ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம்ன்றனால நாட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஹேஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 3 ஃபார்ம். ஓகே, ஹேஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 3 ஃபார்ம். இப்போ நீங்கள் ஐவியூ தேக்கு ஹேவ் நாட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அதோட ரூல்ஸையும், ஹீ ஷீ இட்டு ஹேஸ் நாட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அதோட ரூல்ஸையும் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 1 by 1 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே. Have not I gone there, have not I gone there, நான் அங்கு சென்றதில்லை, நான் அங்கு சென்றதில்லை. நம்ம எப்படி சொல்லுவோம், நான் அங்கே போனதே இல்லைங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. நான் அங்கு சென்றதில்லையா, நாட் ஐ கம் தேர், ஹேவ் நாட் ஐ கம் தேர், நான் அங்கே வந்தது இல்லையா, நான் இங்கே வந்தது இல்லையா அப்படி நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஹேவ் நாட் வி கான் தேர், நாங்கள் அங்கு போனதில்லையா, ஹேவ் நாட் வி கான் தேர், நாங்கள் அங்கு போனதில்லையா. ஹேவ் நாட் வி கம் தேர், நாங்கள் எங்கு வந்ததில்லையா. ஸோ இதை மாதிரி நீங்கள் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் வரும். ஓகே. ஹாவ் நாட் யூ கான் தேர், நீங்கள் அங்கு சென்றதில்லையா, ஹாவ் நாட் யூ கம் தேர், நீங்கள் இங்கு வந்ததில்லையா, ஹாவ் நாட் யூ கோ தேர், நீங்கள் அங்கே போயிருந்துருக்கீங்களா. ஸோ இதை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஹேவ் நாட் தே கான் தேர், அவர்கள் அங்கு சென்றதில்லையா, ஹேவ் நாட் தே கான் தேர், அவர்கள் அங்கு சென்றதில்லையா. ஹேவ் நாட் தே கம் ஹியர், அவர்கள் இங்கு வந்ததில்லையா. ஸோ இதை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஹேவ் நாட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டாச்சு. இப்போ ஹேஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹேஸ் நாட் ஹீ ஈட்டன், அவன் சாப்பிட்டதில்லையா, ஹேஸ் நாட் ஈ கம்மிங், ஹேஸ் நாட் ஈ கம், அவன் வந்ததில்லையா. ஹேஸ் நாட் ஹீ பிளேட், அவன் விளையாண்டது இல்லையா. இதை மாதிரி நீங்கள் வெர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஹேஸ் நாட் ஷீ ஒர்க், அவள் வேலை செஞ்சதில்லையா. ஹேஸ் நாட் ஷீ ஒர்க், அவள் வேலை செஞ்சதில்லையா. ஹேஸ் நாட் ஷீ பிளேட், அவள் விளையாண்டது இல்லையா. ஹேஸ் நாட் ஷீ குக், அவள் சமைத்தது இல்லையா. ஸோ இதை மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஹேஸ் நாட் இட் ஈட்டன், அது சாப்பிட்டது இல்லையா, அது சாப்பிடவில்லையா. ஹேஸ் நாட் இட் ஈட்டன்,
சாப்பிடவில்லையா, ஹேஸ் நாட் ஈட் பிளேடு அது விளையாடவில்லையா, ஹேஸ் நாட் ஈட் சிட்டிங் அது உட்காரவில்லையா. ஸோ இதை மாதிரி நீங்கள் வேர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லாம் கிராமர் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா வீடியோவும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் ஏகேஎஸ்.